அத்வானி அவர்கள் அவரு இந்து மதத்தை காப்பாற்ற இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அயோத்தியில வந்து ராமர் கோயில் இருக்குன்னா அதுக்கான காரணம் வந்து அத்வானி ஜி தானே, எல்கே அத்வானி தானே. ஆனா அவருக்கு எங்க வெற்றி கிடைத்தது? அப்ப மதவாதத்திற்கு அடிப்படையில வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா 2014க்கு முன்னாடியே பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கணும். அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். ஆனா மன்மோகன் சிங் அவர் நேரடியா மக்கள் அரசியல்ல இல்ல. அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வச்சுதான் UPA 2 வந்துச்சு. இப்போ UPA 2க்குள்ள இருந்த பல்வேறு வட இந்திய தலைவர்கள் மத்தியில் இருந்த பிரச்சனைகள் காரணமாகத்தான் 2014 மோடி வெற்றி சாத்தியமாயிற்று. ஆனா அதை வந்து மதவாதத்திற்கு கிடைத்த வெற்றியாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அப்படியான வெற்றி உண்மையிலே தொடர்ந்து இருந்தா 2024 வந்து 240 சீட்டுக்கு அவங்க இறங்கி இருக்க கூடாது. ஆனாலும் தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரியான அரசியலை கொண்டு வரணும்னு பாரதிய ஜனதா விரும்புது. அதான் பெரிய வேடிக்கை. தமிழ்நாடு எந்த காலகட்டத்திலுமே வந்து மதவாதத்திற்கு எதிரான ஒரு மாநிலம்.